Hi buddies, hope you're doing fine. இந்த வீடியோவில் நெல்லை செல்வம் அப்படின்ற ஒரு பர்சன் எழுதின கண்மணி அப்படின்ற ஒரு சில்ட்ரன் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஒரு புக் வந்து தமிழ் லாங்குவேஜில் எழுதப்பட்ட ஒரு புக். அண்ட் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்குரிய ரீசன் வந்து என்னென்னா, என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஒரு புக்கை எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணால். அண்ட் இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுடைய தாத்தா தான் வந்து இந்த ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் அவங்க தாத்தா பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா, நெல்லை செல்வத்தை பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா, அவங்க 21 புக்ஸ் வந்து டோட்டலாக வந்து எழுதியிருக்காங்க. உண்மையாகவே அவங்களுடைய ஆக்குபேஷன் வந்து என்ன அப்படின்னா, டே டைமில் தச்சு தொழிலாளியாக தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் நைட் டைமில் வந்து வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணி இந்த 21 புக்ஸையுமே வந்து இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த புக் தான் வந்து என்ன அப்படின்னா கண்மணி. அண்ட் இந்த ஒரு புக்கை ரீட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. இதோடைய ஸ்டோரியுமே வந்து ரொம்பவே சூப்பர்பான ஒன்று. அண்ட் அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அண்ட் இந்த புக்கை பற்றி ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லணும் அப்படின்னா, இருப்பவங்க வந்து இல்லாதவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அண்டு அப்படி உதவி பெற்றவங்க வந்து அது நல்ல முறையில் வந்து பயன்படுத்தி தன்னுடைய லைஃப்பில் வந்து எப்படி வந்து நல்லாவே வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு போய் அண்ட் அவங்களும் வந்து மற்றவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி எழுதின ஒரு புக். ஆக்சுவலி சில்ட்ரனுக்கு வந்து இந்த ஒரு ஸ்டோரி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் இப்போ நம்ம டைரெக்டாக இந்த ஸ்டோரி வந்து பார்த்துடலாம். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த புக்குடைய ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கோட் வந்து இருக்கும். என்ன அப்படின்னா, கல்லாமை இல்லாமை அறியாமையை இல்லாமை ஆக்கிட உதவும் அன்பு கரங்களுக்கு இந்நூலை காணிக்கையாக்கி வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை செல்வம் அவர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஸ்டோரி உழைப்பாளர் தினம் அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகுது. உழைப்பாளர் தினம் அப்படின்னாலே வந்து எல்லா ஸ்கூலுக்குமே வந்து லீவாக தான் வந்து இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது, உழைப்பாளர் நலப்பள்ளி அப்படின்ட்டு. அண்ட் அந்த ஸ்கூலுக்கு வந்து என்ன தான் லீவாக இருந்தாலும் அந்த ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஹெச்எம் எல்லாருமே வந்து அவங்க ஸ்கூலில் உள்ள உழைப்பாளர் சிலைக்கு வந்து மாலெல்லாம் போட்டு அண்ட் நல்லாவே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்டு இந்த மாதிரி தான் வந்து எல்லா வருஷமுமே வந்து நடக்கும். அந்த ஸ்கூல் சிட்டுவேட் ஆகிருக்கிற பிளேஸ் பக்கத்தில் வந்து உள்ள பீப்புள் எல்லாருமே வந்து கல் உடைக்கிற வேலை தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து லேபரர்ஸ் அப்படின்றதுனால ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நல்லாவே வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக சுதந்திர போராட்ட தியாகிகளால் வந்து அந்த ஒரு ஸ்கூலை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த உழைப்பாளர் நலப்பள்ளி வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். அதே மாதிரி அந்த ஊரில் உள்ள பீப்புள் எல்லாருமே வந்து நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஸ்கூல் வந்து அந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்கூல். ஸோ இந்த ஒரு ஸ்கூல் பில்ட் பண்ணி ரொம்ப வருஷமாயிட்டு பொன்விழா ஆண்டே வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்து அடிக்கல் நாட்டினது வந்து யார் அப்படின்னா பொது உடைமை தோழர் ஜீவானந்தம். ஸ்கூல் பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்கூலை ஓப்பன் பண்ணி வச்சது வந்து யார் அப்படின்னா படிக்காத மேதை காமராஜர். அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா. ஸோ அவங்களுமே வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஸ்பீச் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்கூல் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். அண்ட் அந்த ஸ்கூலுக்கு வந்து எம்ஜிஆர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லைப்ரரியுமே பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் சத்துணவு கூடம் இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய கன்சர்னுக்காக வந்து அவங்க பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ரொம்பவே ஒழுக்கத்தோட நல்ல ஒரு கட்டுப்பாட்டை வந்து கடைபிடிச்சிட்டு வர்ற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் அந்த உழைப்பாளர் தினம் அன்னைக்கு வந்து அந்த ஸ்கூலில் உள்ள ஹெச்எம் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உழைப்பாளர் சிலைக்கு வந்து மாலெல்லாம் வந்து போட்டுறாங்க. அண்ட் அதை பார்த்து வந்து ஆடியன்ஸாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் மற்ற டீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நல்லா கிளாப் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டைமில் வந்து அந்த ஸ்கூலில் உள்ள ஹெச்எம் வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, மாணவ செல்வங்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல் வந்து பொன்விழா ஆண்டை வந்து நெருங்குது. அதனால நம்ம வந்து அதை நல்லாவே வந்து செலிப்ரேட் பண்ணணும். அண்ட் அந்த செலிப்ரேஷனை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி நீங்கள் தான் வந்து முன்னிருந்து நடத்தணும். அதனால் உங்ககிட்ட அந்த பொறுப்பை வந்து நான் ஒப்படைக்கிறேன். நீங்கள் தான் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் நீங்கள் தான் வந்து அந்த ஒரு செலிப்ரேஷனை நல்லபடியாக வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லாவே வந்து கைத்தட்டுறாங்க.
அதே மாதிரி அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து சீஃப் கெஸ்ட் வந்து யார் அப்படின்னா நம்ம கலெக்டர் தான். அண்ட் அந்த கலெக்டரை போய் மீட் பண்ணுற பொறுப்புமே வந்து யார் அப்படின்னா மாணவர் மன்றம் தலைவர் மண்ணாங்கட்டி அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் துணைத் தலைவர் கருப்பாயி, செயலாளர் குப்பன், பொருளாளர் பாவாடை, இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து நான் ஒப்படைக்கிறேன். அண்டு நீங்கள் எல்லோரும் தான் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து சந்தித்து அண்ட் அவங்கள வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லாவே வந்து கைத்தட்டி ரொம்பவே ஹாப்பியாக வந்து ஆறாங்க. அண்டு ஸ்டேஜில் ஹெச்எம் சொன்ன அந்த 4 பேரும் யாரெல்லாம் அப்படின்னா மண்ணாங்கட்டி, கருப்பாயி, குப்பன், பாவாடை, இந்த 4 பேரும் ஹெச்எம் பக்கத்தில் வந்து அண்ட் அவங்க காலை வந்து கும்பிட்டு தன்னுடைய ரெஸ்பெக்டை வந்து ஹெச்எம்க்கு வந்து செலுத்துகிறாங்க. அண்ட் 4 பேருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் நர்வஸாகவும் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா 4 பேரும் நம்ம 4 பேர் தான் போய் கலெக்டரை இன்வைட் பண்ணணும் அண்ட் இது வந்து எவ்வளோ பெரிய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்க நர்வஸாக வந்து இருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து எங்கேயுமே வந்து தனியாக போனதே கிடையாது. ஸ்கூலை விட்ட வீடு, வீடை விட்ட ஸ்கூலு, இந்த மாதிரி இருந்துட்டு நம்ம வந்து எப்படி வந்து தனியாக வந்து வெளியில் வந்து போக போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. 4 பேரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அதே தான் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு தூக்கமே வரல. காலையில் நல்லாவே வந்து விடிஞ்சிருது. ஸ்கூலுக்கு வந்து திரும்ப அந்த 4 பேர் வந்து ஹெச்எம்மை மீட் பண்ண வந்து போகிறாங்க. அண்ட் அந்த ஹெச்எம் வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் அது போக வந்து எப்படியும் வந்து இந்த 4 பேர் வந்து பஸ்ஸில் தான் வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேருக்குமே வந்து பஸ் செலவுக்கு கொஞ்சம் மணியுமே வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு அண்ட் அந்த 4 பசங்களையும் பஸ்லேயும் வந்து ஏற்றி விட்டுறாங்க தனியாக. கடைசியாக கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அந்த 4 பேரும் வந்துடுறாங்க. அண்ட் இதோட வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் எண்ட் ஆகுது. செகண்ட் சாப்டர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த கலெக்டர் ஆஃபீஸில் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே கூட்டமாக வந்துருக்குது. அண்ட் அந்த டே வந்து என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா திங்கக்கிழமை. கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நிறைய போலீஸ் இருக்காங்க. அண்ட் அது போக எஜுகேஷ்னல் ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து அந்த கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இருக்கிறாங்க. அண்ட் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கலெக்டரை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டாக வந்து சொல்ல வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா அந்த கலெக்டர் வந்து ரொம்பவே நல்ல ஒரு கலெக்டர் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். ஸோ டைரெக்டாக வந்து பீப்புளை மீட் பண்ணி அண்ட் அவங்களுடைய கோரிக்கையை வந்து உடனே வந்து வாங்கி அண்ட் அதை உடனே சால்வ் பண்ணி வைக்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து யார் அப்படின்னா அந்த கலெக்டர். அதனால தான் வந்து அந்த கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி அவ்வளோ கூட்டம் வந்து இருக்குது. அண்ட் அந்த பிளேஸில் இருந்து எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்போவுமே வந்து 9 மணிக்கெலாம் வந்து கலெக்டர் வந்துடுவாங்களே, இப்போ 12 மணி ஆக போகுது இன்னும் காணுமே அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அண்ட் அந்த கேம்பஸ்குள்ளே வந்து ஒரு வண்டி வந்து என்ட்ரு ஆகுது. ரொம்பவே கம்பீரமாக அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுது. அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து எந்திரிச்சு நின்று வெல்கம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் கார்லேருந்து இறங்கி ரொம்பவே ஸ்மைலிங் ஃபேஸோடு வந்து அந்த கலெக்டர் வந்து வராங்க. அண்ட் அங்கே வந்து ஒரு முகாம் பந்தல் ஒன்று போட்டிருக்குது. வந்திருக்கிற எல்லாருக்குமே வந்து இவர் வந்து வணக்கம் செலுத்துகிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த முகாம் பந்தலுக்குள்ளே இருக்கிற இவருடைய சீட்டில் போய் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய அசிஸ்டண்ட்டை வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து காஃபி கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உடனே அதுக்கு வந்து அந்த அசிஸ்டண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கலெக்டர் வந்து அகெயின் எல்லாருக்குமே வந்து டீ கொடுக்க வந்து ரெடி பண்ணுங்கள், சில்ட்ரனுக்கு வந்து மில்க்கும் அண்ட் மற்ற எல்லாருக்குமே வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து ஆர்டர் போட்டுட்டு ஹையர் அத்தாரிட்டிஸ் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கலெக்டர் சொன்ன மாதிரியே அந்த பிளேஸில் வந்துருக்கிற எல்லாருக்குமே வந்து டீ எல்லாருமே கொடுத்து முடித்தோடனே அண்ட் அவங்க எல்லாருமே குடித்து முடிச்சதுக்கப்புறமா கலெக்டர் வந்து அந்த ஒரு முகாமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவருடைய ஸ்பீச்சை வந்து ஃபஸ்ட்டு அங்கே வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாரு. எந்த மாதிரி அப்படின்னா வந்த எல்லாருக்குமே வந்து என்னுடைய முதற்கண் வணக்கம். உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து லேட் ஆகிட்டு அண்ட் ரொம்பவே தாமதமாக வந்ததுக்கு வந்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. நான் வர்ற வழியில் வந்து ஒரு வண்டி வந்து தனியாக வந்து நிறுத்தி இருந்துச்சு அண்ட் அதுக்கு பின்னாடி வந்த மாருதி வேன் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு. ஸோ இந்த காரில் உள்ள எல்லாருமே வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க எல்லாரையுமே வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகிட்டு. என்னதான் நான் வந்து ஒரு கலெக்டராக வந்து இருந்தாலும் நானும் மனுஷன் தானே, அதனால் ரொம்பவே லேட் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி முடித்தோன்னே
அங்கே வந்த ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து கலெக்டரே வந்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இருக்காங்க, அது போக யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க. மேபி உங்களில் நிறைய பேர் வந்து நம்ம நாட்டை லீட் பண்ண போகிற ஒரு ஃப்யூச்சர் லீடர்ஸாக கூட வரலாம், அண்ட் பொறுப்புள்ள அதிகாரியாக கூட வரலாம். அப்போது நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து டெசிஷன் வந்து நல்லாவே வந்து ப்ராப்பராக வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. சாதாரணமாக ஒரு வண்டி வந்து ரோட்டில் ஸ்டாப் ஆகி நின்னதுக்கே வந்து பின்னாடி வந்த அந்த ஒரு வண்டி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு. அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு டெசிஷன் வந்து எடுத்தாலும் பாமர மக்களை வந்து பாதிக்கிற மாதிரி வந்து நீங்கள் எடுக்கிற டெசிஷன் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நம்ம நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை வந்து 100 கோடியை வந்து தாண்டிட்டு, இதில் 25 கோடி மக்கள் வந்து இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே தான் வந்து இருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியா வந்து நல்ல செல்வ செழிப்புள்ள வல்லரசு நாடாக வந்து உருவாகணும் அப்படின்னா அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னுடைய ஸ்பீச்சை வந்து என் பண்ணுறாரு. அண்ட் அதை கேட்டோன்னே எல்லாருமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து கிளாப் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபைனலாக இன்னொரு விஷயமும் வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருமே வந்து தனித்தனியாக வந்து மீட் பண்ணணுன்ட்டு நான் வந்து இருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து என்னோடய ரூமுக்கு வந்து நான் இப்போ போகிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பொறுமையாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் என்னோடய ரூமுக்கு வந்து உங்களுடைய கோரிக்கைகளை வந்து தெரிவிக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக பாடுபடுறதுக்கு நான் வந்து காத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு கை கூப்பிக்கிட்டே வந்து அவருடைய ரூமுக்கு வந்து போகிறாரு. அவரை ஃபாலோ பண்ணி நிறைய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து மனு கொடுக்க வந்து போகிறாங்க. அண்ட் அது போக நார்மல் பீப்புள் ஒவ்வொருத்தருமே வந்து கலெக்டரை மீட் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க. அப்புறம் அங்கே உள்ள நார்மல் பீப்புள்கிட்ட இருந்து நிறைய மனுக்கள் எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டு அதை ப்ராப்பராக அடிக்கிட்டே வந்து அவருடைய ரூமுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ இங்கே நடக்கிற ஒவ்வொன்றையுமே வந்து அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸு வந்து நல்ல ரொம்ப கீனான ஒரு மேனரில் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா மண்ணாங்கட்டி, குப்பன், பாவாடை, கருப்பாயி. ஸோ இந்த 4 பேருமே வந்து எந்த மாதிரிலாம் வந்து நடக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு அவங்களுடைய மைண்டுக்குள்ளேயும் வந்து ஒரு சில கலக்கம் வந்து இருக்குது. மற்ற எல்லாருமே வந்து கூட்டத்தோட கூட்டமாக வந்து அவங்களுடைய மனுக்கள்லாம் வந்து கொடுத்தாங்களே, அண்ட் நம்மளும் வந்து அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்து போயிடலாமா அப்படின்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து நினைக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கலெக்டர் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொருத்தரையும் வந்து தனித்தனியாக வந்து மீட் பண்ணணுன்ட்டு நான் வந்து இருக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு கலக்கமே இல்லாமல் பயப்படாமல் என்கிட்ட வந்து உங்களுடைய கோரிக்கையை வந்து சொல்லுங்கன்னு சொன்னோடனே இவங்க வந்து அதையும் யோசிச்சுட்டு வந்துருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு ஒன்றுமே புரியாமல் ஒருத்தர் முகத்தை வந்து பார்த்துட்டே வந்து இருக்காங்க. ஃபைனலாக ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இவங்களுடைய டேர்ன் வந்துட்டு ஸோ இதோட வந்து செகண்ட் சாப்டர் வந்து எண்ட் ஆகுது. தேர்ட் சாப்டர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, உழைப்பாளர் நலப்பள்ளி மாணவர்கள் அப்படின்ற மாதிரி வந்து 2 டைம்ஸ் யாரோ அட்டர் பண்ணுற மாதிரி வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. யார் அப்படின்னா அங்கே ஆஃபீஸில் வேலை பார்க்குற அசிஸ்டன்ட். ஸோ அவங்க வந்து கூப்பிட்ட உடனே வந்து 4 பேரும் வந்து எந்திச்சு போகிறாங்க. ஃபைனலாக இவங்க வந்து கலெக்டருடைய ரூம்குள்ளே வந்து போயாச்சு. இவங்க எல்லாருமே வந்து வணக்கம் வந்து சொல்கிறாங்க. 4 பேரோட வாய்ஸும் வந்து சேமாகவே வந்து இருக்குது. 4 பேரும் அட் அ டைமில் வந்து வணக்கம் வந்து கையெடுத்து கும்பிட்டு வந்து கேட்குறாங்க. அதை பார்த்தோன்னா கலெக்டரும் வந்து வணக்கம் உழைப்பாளர் நலப்பள்ளி மாணவ செல்வங்களே வருக வருக அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே ஸ்மைலிங் ஃபேஸோட இவங்களை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த 4 பசங்களுடைய ஹேண்டையுமே வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. அப்புறமா அவங்கள வந்து அங்கே இருக்கிற அந்த சீட்ஸில் வந்து உட்கார சொல்கிறாங்க. கலெக்டரை பார்த்தோன்னே வந்து இவங்களுக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாகவே ஆயிட்டு. ரீசன் வந்து என்ன அப்படின்னா, கலெக்டர்னாலே வந்து ரொம்பவே தோரணையாக வந்து இருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் வந்து ரொம்பவே கடுமையாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு வந்து அவங்களுக்கு வந்து என்னடா இப்போ வந்து இந்த அளவுக்கு ஸ்மைலிங் ஃபேஸோடு நம்மளை வந்து வெல்கம் பண்ணுறாங்களே அப்படின்றத வந்து பார்த்த உடனே 4 பேரும் வந்து தன்னை அப்படியே அப்படி மெய் மறந்து வந்து இருக்கிறாங்க. என்ன பேசணும்னு கூட தெரியாமல் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் வந்து பார்த்துட்டே வந்து இருக்காங்க. அண்ட் அந்த ரூமில் கலெக்டர் உட்கார்ந்துருக்கிற அந்த ஒரு சேருக்கு மேலே உள்ள அந்த ஒரு வாலில் வந்து மகாத்மா காந்தியுடைய ஒரு ஃபோட்டோ வந்து இருக்குது. அண்ட் அந்த ஃபோட்டோக்கு கீழே மகாத்மா காந்தியை வந்து ரொம்பவே அழகாக வர்ணிக்கிற மாதிரி ஒரு சில பொம்மையுமே வந்து பொருத்தமாக வந்து அதில் வச்சுருக்காங்க. அப்புறமா கலெக்டருடைய டேபிளில் வந்து என்னெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா, கலெக்டர் வந்து ஜனாதிபதி, பிரதமர், முதல்வர் ஒவ்வொருத்தையுமே வாங்கின கேடயங்கள், ஸோ இந்த ஒவ்வொன்றையுமே வந்து வச்சுருக்காங்க.
இது கூடவே நம்ம இந்தியாவை 2020ஆம் ஆண்டுக்குள் வல்லரசு நாடாக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவங்களுடைய வரிகளையுமே வந்து அந்த டேபிள்லேருந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் அந்த ரூமில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒவ்வொன்றுமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அண்ட் இதை வந்து யார் பார்த்துட்ருக்கா அப்படின்னா கலெக்டர் வந்து பார்த்துட்ருக்காங்க. பிள்ளைங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்த உடனே ஸ்மைலிங் ஃபேஸோட பிள்ளைங்கக்கிட்ட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னுடைய நேம் வந்து என்ன அப்படின்னா மாணிக்கம், நீங்கள் இன்னும் உங்கள் நேமை வந்து இன்னும் சொல்லலையே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உடனே இப்படி கலெக்டர் வந்து சொன்ன உடனே மண்ணாங்கட்டி வந்து ரொம்பவே துணிச்சலாக வந்து சொல்கிறான். என்னென்னா, ஐயா என் பேர் வந்து மண்ணாங்கட்டி, இவன் பேர் வந்து குப்பன், அவள் பேர் பாவாடை, இவள் பெயர் கருப்பாயி அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து மண்ணாங்கட்டி வந்து இன்ட்ரோ பண்ணுறான். நாங்கள் எல்லாருமே வந்து உழைப்பாளர் நலப்பள்ளியில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். மண்ணாங்கட்டி வந்து தன்னையும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் இன்ட்ரோ பண்ணி வச்சதுக்கு அப்புறமா கலெக்டருடைய ஃபேஸே வந்து அப்படியே வந்து மாறிட்டு மண்ணாங்கட்டியே தான் வந்து கலெக்டர் வந்து பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பார்க் வந்து கலெக்டருடைய ஃபேஸில் வந்துட்டு, இது வரைக்கும் மண்ணாங்கட்டி கலெக்டரை பார்த்தோன்னே ரொம்பவே வந்து பயந்துட்டு இருந்தான். அண்ட் லைட்டாக கலெக்டர் வந்து பேசினதுக்கப்புறமா மண்ணாங்கட்டி வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் நான் ஸ்டாப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஐயா எங்கள் ஸ்கூலில் வந்து பொன்விழா ஆண்டு வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம், நீங்கள் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு கையெடுத்து கும்பிட்டு அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறான். இவன் சொன்னதை பார்த்துட்டு அண்ட் இவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருமே வந்து ஆமாம் ஐயா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்களும் கையெடுத்து கும்பிட்டு கலெக்டரை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அதுபோக கையில் அவங்க கொண்டு வந்த அந்த ஒரு லெட்டரையுமே வந்து அந்த ஒரு இன்விடேஷனையுமே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கலெக்டர்கிட்ட வந்து கொடுக்காங்க. அதுக்கப்புறம் கலெக்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓகே உங்களுடைய இன்விடேஷனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அண்ட் நான் வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலுக்கு வரேன், ஆனால் உடனடியாக வந்து எனக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுக்க முடியாது, கொஞ்ச நாளைக்குள்ளே நான் வந்து உங்கள் ஸ்கூலுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து சென்ட் பண்ணுறேன், நான் வந்து எப்போ வரேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி முடிச்சதுக்கப்புறமா தன்னுடைய பேக்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு, ஸோ இது வந்து உங்களுடைய ட்ராவலுக்கு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே அன்பாக வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு மண்ணாங்கட்டி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஐயா உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் வந்து ரொம்பவே தேங்க்ஸ், எங்ககிட்ட போதுமான அளவுக்கு வந்து பணம் இருக்குது, நீங்கள் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு மட்டும் வந்தாலே வந்து போதும், எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கையெடுத்து கும்பிட்டான். அண்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஆமாம் ஐயா அப்படின்ற மாதிரி வந்து கும்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சை பார்த்த உடனே கலெக்டருக்கு வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்பவே வியப்பாக வந்து இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஏழ்மையாக இருந்தாலும் அவங்களோட எண்ணம் வந்து ரொம்பவே உயர்ந்ததாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்து ரொம்பவே வியப்படைகிறாரு. அதுக்கப்புறம் கலெக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மாணவ செல்வங்களே உங்களை பார்க்கும்போது எனக்கு பெருமையாகவும் இருக்குது, அதனால் உங்களோட படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் அண்ட் உங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தரையுமே வந்து பார்க்குறதுக்கு நான் கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலுக்கு வந்து வருவேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக நீங்கள் சொன்ன டைமுக்கு நான் வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கிளம்பிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் போனதுக்கப்புறம் கூட கலெக்டருக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஞாபகம் மட்டும்தான் வந்து அவருடைய மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கு. அதுவும் பர்டிகுலராக வந்து சொல்லணும்னா மண்ணாங்கட்டி பேசின அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து அவருடைய மைண்டில் வந்து அப்படியே வந்து ஓடிட்டுருக்கு. எவ்வளோ அழகாக வந்து பேசினா, அவனுடைய பேச்சு வந்து எவ்வளோ மரியாதையாக வந்து இருந்துச்சு, ஏழ்மையிலுமே வந்து ஒரு தாழாத ஒரு நற்பண்பு வந்து அவன்கிட்ட வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்த்து ரொம்பவே வந்து அந்த மண்ணாங்கட்டியை பார்த்து கலெக்டர் வந்து அட்ராக்ட் ஆகிட்டார். தென் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து போனதுக்கப்புறமா சேம் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் வந்து அந்த கலெக்டரை வந்து மீட் பண்ணுறதுக்கு வந்து வராங்க. அந்த உழைப்பாளர் நலப்பள்ளி தலைமை ஆசிரியருடைய நேம் வந்து என்ன அப்படின்னா சுதந்திர போராட்ட தியாகி வண்ணமுத்து. ஸோ இவங்களும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேரும் போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கலெக்டரை மீட் பண்ணுறதுக்கு வந்து வராங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா எங்கள் ஸ்கூலில் வந்து பொன்விழா ஆண்டு வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அண்ட் உங்களை தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருமே வந்து உங்களை இன்வைட் பண்ணுறதுக்காக வந்தாங்க அண்ட் அதுக்காக ரொம்பவே எங்களை மன்னிச்சிடுங்க. ஸ்டூடெண்ட்ஸை அனுப்புனதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து ரொம்பவே தன்னம்பிக்கையாகவும் ரொம்பவே பொறுப்புணர்ச்சியாக வந்து வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நாங்கள்
ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பி உங்களை வந்து இன்வைட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கூலுடைய ஹெச்எம் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த கலெக்டர் வந்து ரொம்பவே ஸ்மைலிங் ஃபேஸோட, ஆமாம் அந்த 4 பேர் வந்தோடனே வந்து நான் அதை வந்து புரிஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஹெச்எம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா உங்களை வந்து இன்வைட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த ஹோல் ஃபங்க்ஷனையும் லீட் பண்ணுற அந்த ஒரு முழு பொறுப்பையுமே வந்து நாங்கள் அந்த 4 பிள்ளைங்கக்கிட்ட தான் வந்து கொடுத்துருக்கோம். அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து சிறப்பிக்க வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கலெக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா இது கேட்குறதுக்கே ரொம்பவே ஹாப்பியாக வந்து இருக்குது. எப்படி ஸ்டூடெண்ட்ஸை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இருக்கிறீங்க. கண்டிப்பாக அதனால் உங்கள் ஸ்கூலுக்கு வர்றதில் வந்து ரொம்பவே வந்து ப்ரௌடாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். என்னால் இன்ஸ்டண்ட்டாக வந்து என்னுடைய ரிப்ளையை வந்து கொடுக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ளே வந்து நான் உங்கள் ஸ்கூலுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹெச்எம் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு மட்டும் கலெக்டரை சந்திக்கிறதுக்கு வந்து 1000 பீப்புளாட்டும் வந்திருப்பாங்க. பட் அந்த 1000 பீப்புள்லேயுமே வந்து கலெக்டரால் மறக்க முடியாத ஃபேஸ் அப்படின்னா அது மண்ணாங்கட்டியோட ஃபேஸ் தான். கலெக்டர் வந்து மண்ணாங்கட்டியே தான் வந்து யோசிச்சிட்டே வந்து இருக்கிறாரு. ஸோ ஆத்தர் வந்து ஒரு கொஷினை வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, எப்படி அவரால் வந்து மறக்க முடியும் மண்ணாங்கட்டி என்ற பெயரை அப்படின்ற மாதிரி சொல்லி 3rd சாப்டர் வந்து எண்ட் ஆகுது. ரிமைனிங் சாப்டர்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். That's all about this video. Hope this video will be useful one, and thank you so much for watching this video till end. If you're having any suggestion, let me know in the comment section. We'll see you next video. Tada, bye bye.